ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கடவுள் புதியதொரு நாளை நம் யாவருக்கும் தந்திருக்கின்றார். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நம் யாவரையும் ஆட்கொண்டு வழிநடத்திட இத்திருப்பலியில் நாம் இணைந்து வேண்டுவோம். இன்றைய திருப்பலியானது அஃப்ரீனா லயா என்பவருடைய 3வது பிறந்தநாள் நன்றி பலியாகும். ஜிதின் என்பவருடைய 14வது பிறந்தநாள் நன்றி பலியாகும். சகாய சிமோனா என்பவருடைய 5வது பிறந்தநாள் நன்றி பலியாகும். ஜான் கிறிஸ்டோபர் அருண் என்பவருக்கு நல்ல உடலுள்ள நலன் கிடைக்க வேண்டி வேண்டுதல் பலி செலுத்துகின்றார்கள். பிறந்த நாள் கொண்டாடுகின்ற குழந்தைகளுக்கு இறைவன் நல்ல ஞானத்தையும் அருளையும் வழங்க, நல்ல உடலுள்ள நலனும் பாதுகாப்பான வாழ்வையும் கொடுக்க இத்திருப்பலியில் நாம் வேண்டுவோம். மேலும் நினைவில் வாழும் மேரி எனஸ் ஆரோக்கியதாசன், ரீத்தமாள், ஆல்பர்ட், ஜான் ரவி சந்திரன், ஜோஸ் பெர்லின் இசையாஸ், சேவியர் பென்ஸ், இந்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறலடைய இவர்களுக்காகவும் வேண்டுவோம். அதே வேளையில் இத்திருப்பலியை நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்ற மாதா தொலைக்காட்சி, மரிய மாதா தொலைக்காட்சி உறுப்பினர்கள் யாவருக்கும் நல்ல அருளையும் ஆசிரையும் இறைவன் கொடுக்க இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். உம்மை நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதா, உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 1, 4 முதல் 11, 15 முதல் 16, 27 மற்றும் 34 முதல் 38. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாளில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாட்களாவன. முதல் மாதம் 15ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆராத்தி பலியாக்குவார். ஆராத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவப்பழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாளுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அம்மாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்கள் எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள்.
அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று தொழுகை கூடத்தில் கற்பிக்கும் பொழுது அவருடைய ஊரை சார்ந்தவர்களே அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவருடைய திறனையும் அவருடைய ஆற்றலையும் அவரிடமிருந்த தெய்வீக சக்தியையும் அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். முக்கியமான காரணம் அவருடைய குடும்ப பின்புலம், சாதாரண குடும்ப பின்புலம், சாதாரண பொருளாதார பின்புலம். அவருடைய தந்தை ஒரு சாதாரண தச்சர், அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே சாதாரண மனிதர்கள். அவர்கள் ஒரு உண்மையை மட்டும் மறந்து விடுகிறார்கள். அது என்னவென்றால், கடவுள் சாதாரண மனிதர்களை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களை செய்தார். எடுத்துக்காட்டாக ஆபிரகாம், 12 குலமுதர்களின் தந்தையாக கருதப்படுகிற ஆபிரகாம் ஒரு சாதாரண ஆடுகளை மேய்க்கும் தொழிலாளி. அதே போன்று நிகரில்லா இஸ்ராயல் மக்களுடைய தன்னிகரற்ற ஒரு தலைவராக கருதப்படுகின்ற தாவீதும் ஒரு சாதாரண ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு தொழிலாளி. மோயிசன் அவரும் ஒரு சாதாரண தொழிலாளி. ஆனால் இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஒரு அசாதாரணமான மனிதர். இப்படி சாதாரண மனிதர்களை கொண்டுதான் கடவுள் அசாதாரண காரியங்களை செய்ய வைத்தார் என்பதனை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களிலே நம்முடைய சாதாரண குடும்ப பின்புலத்தை கொண்டு, நம்முடைய எளிய பொருளாதார பின்புலத்தை கொண்டு பிறர் நம்மை புறக்கணிக்கலாம், பிறர் நம்மை ஒதுக்கி வைக்கலாம், நம்மை ஓரம் கட்டலாம். அந்த தருணங்களிலெல்லாம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்கிற அந்த வார்த்தை. எப்படி அன்னை மரியா தன்னுடைய புரட்சிமிகு பாடலிலே கடவுள் தாழ்நிலையில் இருப்போரையும் உயர்த்துகின்றார் என்கிற அந்த பாடல் வரிகளின் மூலம் நிச்சயமாக பிறர் நம்மை நம்முடைய நிலையை கொண்டு, நம்முடைய குடும்ப நிலையை கொண்டு, நம்முடைய பொருளாதார பின்புலத்தை கொண்டு புறக்கணிக்கும் பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதிலே நம்பிக்கை கொள்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதரமே, நாம் யாவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி
நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராம். ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரானவர், எங்குமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையினாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை உறுதிப்படுத்தாதீரினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் நமக்கு ஊழியம் புரிய தவுந்தருளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனித்தனையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
நம்முடைய இதயங்களில், நம்முடைய இல்லங்களில், நாம் வாழ்கின்ற சமூகங்களில் அமைதி எந்நாளும் நீடித்திருக்க இவைகளை வேண்டும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருவேன் என்கிறீர். வாழ்வில் அமைதி இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். எம்மாவு சீடர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை, ஆண்டவரே எங்களோடு தங்கும், உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு தேவை என்பது போல ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்காக, பாதுகாப்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார். பல்வேறு துன்ப துயரங்கள், வேதனைகள், இக்கட்டான சூழல்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நாங்கள் உம் பாதம் தருகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறை எண்ணங்களோடு ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்வதற்கான ஆற்றலை வைத்தார். பல்வேறு நோய் நொடிகளால், தொழில் இல்லாமையால் கடினப்படுகின்ற எங்களை ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார். நாங்கள் உம் அன்பு பிள்ளைகள், உம்மை நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றோம். நீர் எங்களுக்கு நல்லது செய்வீர், நலமானதை எங்களுடைய வாழ்வில் அரங்கேற்றுவீர் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த கனிவு, அந்த இரக்க மிகுந்த பார்வையும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆட்கொண்டு நாங்கள் யாவரும் நலமோடு வாழ நீர் உதவியாகிறோம். ஆண்டவரே, அமைதியை எங்கள் உள்ளங்களில் நீர் பொழிந்தருளும். இன்று இவ்வீட்டிற்கு அமைதி உண்டாக என்று வெளிப்படுத்தினீரே. உம்முடைய அமைதியினால் நாங்கள் யாவரும் ஒற்றுமை உணர்வோடும் உறவுகளோடும் நல் எண்ணங்களோடு பயணிக்க உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்நாளில் எங்களுக்கு தந்தது. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் யாவரும் தகுதி பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பாடுகளின் நிலையான நினைவாகி இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக.